விஜய் வந்து இப்போ 2026 அரசியல் வராப்புல. சொல்லு. அதை பற்றி நீ உன்னுடைய கருத்து என்ன, நீ என்ன சொல்ல வர? நான் வந்து யார் வந்தாலும் சரி, விஜய்னு இல்லை, சரி, எந்த யார் வந்தாலுமே சரி, நாட்டுக்கு ஒரு நன்மை செஞ்சா சரி, புது அரசியல், புது உலகங்கள், புது மாற்றங்கள். என்ன கேட்குறேன்னா, நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவியா? உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி உள்ளவங்களுக்கு எல்லாரையும் சொல்லி நீ ஓட்டு போட வைப்பியா விஜய்க்கு? அதான் கேட்குறேன். என்னோட கேள்வி அதான். என்னோட பதில் வந்து நான் விஜய் வர்றாரு, வேற யார் சூர்யா வர்றாருங்கிறதுலாம் என்னோட கேள்வி கிடையாது. ஏதோ ஒரு புது மாற்றங்கள். அன்னைக்கு விஜயகாந்த் அரசியல் என்னாரு, அன்னைக்கு மக்கள் அவரை புரிஞ்சிக்க தெரியல. எல்லாரும் அவரை வந்து இதாக பேசி அதை கட்டி டவுன் பண்ணி போட்டு என்னென்னோ பண்ணினாங்க. இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதப்ப நடிகராக நடிக்கையில் எத்தனை பேர் பசியே போக்குனாரு, என்னென்னமோ நல்லது செஞ்சார். அன்னைக்கு அந்த மக்கள் அந்த மனத்தை புரிஞ்சிக்க தெரியல. ஆனால் இன்னைக்கு விஜய் அதே டாபிக்ல உள்ளார வர்றாரு. சரி, இன்னைக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு 1008 கருத்து சொல்றாரு. இதே விஜயகாந்த் தான் அவங்க வந்து அப்போ 2008 2009 2005 இதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து பேசினாப்புல, அம்மாவை எடுத்தாப்புல, நான் வந்து கட்சிக்கு வரக்கூடாது, நான் வந்து கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசினாப்புல. அப்போ அவரை கொண்டு வராத நீங்கள் மக்கள் இப்போ எப்படி நீங்கள் விஜய் நீங்கள் கொண்டு வர நினைக்கிறீங்க? நீங்கள் விஜய் உங்களால் கொண்டு வர முடியுமா? இன்னொன்று தெரிஞ்சுக்க, மக்கள் வந்து கிணத்து தோக்கல மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்களோட மாற்றங்கள் இன்னமும் மக்களை நீங்க ஓட்டு போட்டாலே வர முடியும். நீங்க ஓட்டு போடுனீங்க, நீங்க எப்படி கடைசி வரையும் இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி வர முடியும்? நீங்க ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு நமக்கு தான் வரணும்னு சொல்லணும். நீங்க இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு வந்து இப்ப நீ ஒரு கட்சியில இருக்க, சரி, இன்னைக்கு நீ 1000 ரூபா கொடுக்குற. நான் நேச்சுரலா பேசுறேன், நீ எதுல வேணாலும் ஒளிபரப்பு. நீ இப்போ 1000 ரூபா கொடுக்குற, காலையில கொண்டு 1000 ரூபா கொடுக்குற, விடிய காலம் கொண்டு 5000 ரூபா கொடுக்குற ஒரு ஓட்டு. ஏன் அப்படி கொடுக்குறேன்னு கேட்குறேன். ஏன் நீ 5000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன்? அரசியல்வாதியை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அவங்க செவிக்கணும், அவங்க வாழணுங்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க. சரிப்பா, நீங்க செவிக்கணும். அப்போ வந்து உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அங்கே நாங்கள் நினைக்கிறது. அதுதான் சொல்றேன். நான் ஏன் ஓட்டு போடணும்? உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வச்சு நாங்கள் ஏன் இப்போ நடுத்தவரும் நிற்கணும்? அதுதான் சொல்றேன். மக்களுக்கு இங்கே வேணும் நம்ம அரசு.